Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம ஜியோகிராஃபில ஏற்கனவே previous year questionல எந்தெந்த ஏரியா அதிகமாக கேட்டிருந்தாங்களோ அதில் உள்ள பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து புக் பேக் ஆன்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து மற்றும் தகவல் மையம். இதில் இருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1872ஆம் ஆண்டு. சரியா? இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டுனா 1872. இது வந்து எப்படி நடந்தது அப்படின்னா ஒரு ப்ரொசீஜராக நடக்கலை. அப்போ முதல்முறையாக முழுமையாக எப்போ நடத்துனாங்க அப்படின்னா 1881ஆம் ஆண்டு தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. இப்போ 2010, அதாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னா 10 வருடங்களுக்கு ஒரு முறை. இப்போ நமக்கு 2011 வந்து 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. 2021 நடந்திருக்கணும். ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கொரோனா இஷ்யூ அவங்க வந்து அந்த கணக்கெடுப்பை நடத்தலை. ஸோ இப்போ வந்து நமக்கு கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு 1872 அப்படின்னு, முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 81, 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 2011. சரியா? அதுக்கடுத்து மக்கள் தொகை அடர்த்தி ரிலேட்டடாக கேள்விகள் நமக்கு நிறைய கேட்கலாம். மக்கள் தொகை அடர்த்திங்கிறது என்னன்னாப்பா, ஒரு சதுர கிலோமீட்டரில் வாழக்கூடிய ஒரு மக்களினுடைய எண்ணிக்கை தான் வந்து மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறோம். இந்த 2011 ஒரு கிலோமீட்டர் வாழக்கூடிய மக்கள் தொகை அடர்த்தி இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா 382 பேர். சரியா? இந்த மக்கள் அடர்த்தியில் அதிகமான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார். இதெல்லாம் கேட்ட கேள்விகள், அதனால சொல்கிறேன். குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். இந்த மக்கள் அடர்த்தியில் இந்த 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வாழக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர். அதிகமாக பீகார், குறைவாக அருணாச்சல பிரதேசம். சரியா? அடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறேன். பட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை தாண்டி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூப்பா. ஏற்கனவே அந்த சாலை வழி நீளமான தேசிய நெடுஞ்சாலை கேள்விலாம் நமக்கு வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. கரெக்டு தானே? இதில் பாருங்கள், இந்த பகுதியில் பாருங்கள், இது இதில் அவங்களே ஆட்டோமேட்டிக்கலி தே வில் கிவன் ஹைலைட்டட். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH44. சரியா? இந்தியாவினுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா NH44. இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியிலேருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரைக்கும். ஓகே, இது எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2369 மீட்டர் நீளம் கொண்டது. அதாவது இந்தியாவுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை 4 வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசத்துலேருந்து வாரணாசி வரைக்கும். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் நீளம்னா 2369 கிலோமீட்டர் நீளமுடையது. ஓகே, குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH47A. இது வந்து எர்ணாகுளம் 6 கிலோமீட்டர் தொலைவை கொண்டது. கொச்சி துறைமுகத்திலிருந்து வில்லிங்ஸ்டன் தீவை வந்து இணைக்குது. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீளமானது NH44. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி எத்தனை கிலோமீட்டர்னா 2369 கிலோமீட்டர். NH47Aங்கிறது குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை, 6 கிலோமீட்டர் தொலைவை கொண்டது. கொச்சின் துறைமுகத்தை வந்து இணைக்குது. சரியா? அடுத்து ஒரு முக்கியமான பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அதாவது ஷெர்ஷாசூர் தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாகி சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கல் வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். கொல்கத்தாவில் உள்ள பெஷாவர் சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்பொழுது இந்த ஷெர்ஷாசூர் சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஷெர்ஷாசூர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய பேரரசை பலப்படுத்தணுங்கிறதுக்காக மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரைக்கும், அதாவது எங்கன்னா
சிந்து பள்ளத்தாக்குலேருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரைக்கும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கிராண்ட் ட்ரங்க் சாலை அமைச்சார். இப்போ வந்து அந்த கிராண்ட் ட்ரங்க் சாலை வந்து அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து தங்க நாற்கர சாலை. இது வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. தங்க நாற்கர சாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4 முதல் 6 வழிகளை கொண்டதாக இருக்கும். 5846 கிலோமீட்டர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் வந்து எல்லைப்புற சாலைகள் அமைப்பு. இதுவும் 1960. இதெல்லாம் புக் பேக்கில் இருக்குது, அதனால் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் போகலாமா? இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா மும்பையில். புறநகர் ரயில் போக்குவரத்து. இந்த ரயில் போக்குவரத்து சம்மந்தமாகவும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நம்ம கஷ்டம்னு இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். பட் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்போ என்னென்னா அந்த புக்கை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஐயோ எவ்வளோ காணம் இருக்குது, இதே எப்படி படிக்க, ஒரு யூனிட்டை 2 நாளாக வச்சுட்டு இருந்தேன், 3 நாளாக வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த லெசனை பார்த்தோன்னே நமக்கு இப்போ இந்த லெசனை பார்த்தோன்னே ஐடியா வர்றது கஷ்டம்தான். பட் 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈஸியாக ஐடியா கிடச்சிரும். சரியா? பார்க்கலாம். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மும்பையில் தொடங்கியிருக்காங்க 1925. சரியா? இது எதையும் இணைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்குது. எது? இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து. அப்போ இந்த முதல் புறநகர் ரயில் வண்டி 1925 மும்பையில் தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதிவிரைவு வண்டி, இந்தியாவின் மிக அதிவிரைவு ரயில் வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா காத்திமேன் அப்படிங்கிறது இந்தியாவின் அதிவேக விரைவு ரயில் வண்டி. அப்போ இந்த பாக்ஸில் 3 கொஸ்டின் நமக்கு கிடைக்குதா? புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் தொடங்கினாங்களா? மும்பையில் தொடங்கியிருக்காங்க. அதிவேகமாக இருக்கக்கூடிய ரயில் வண்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்திமன். இந்த ரயில் வண்டி எதை இணைக்குது அப்படின்னா புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்குது. அடுத்து ரயில்வேகளின் இயக்கம் மற்றும் மேலாண்மைக்காக இந்திய ரயில்வே துறை எத்தனை மண்டலங்களாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 17 மண்டலங்களாக பிரிச்சிருக்கோம். சரியா? இந்த 17 மண்டலங்களினுடைய தலைமையிடம் கண்டிப்பாக தெரியணும். அந்த தலைமையிடங்களுக்கு வந்து மேம் 17 இருக்குது மேம், என்னால் எப்படி மேம் படிக்க முடியும் அப்படின்னா ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். சரியா? இஃப் இட் இஸ் பாசிபிள் மீன்ஸ் ஐ வில் கிவ் யூ ஷார்ட்கட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். வடக்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி இருக்குது. இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு மேப் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கூட இது மறக்காது. சரியா? இப்போ நமக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வீடியோ கொடுக்கணும், இங்கிலீஷ்லேயும் இடையில வீடியோஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஐ டோன்ட் ஹாவ் டைம். வெதர் இட் இஸ் பாசிபிள் மீன்ஸ் டெஃபினெட்லி ஐ வில் கிவ். நான் இதை எப்படி படித்து வச்சுருந்தேன் அப்படின்னா ஒரு மேப் மாதிரி போட்டு வச்சு ஓகே வடகிழக்கு அப்படின்னா புதுடெல்லி, வடமேற்குனா வடமேற்கு ரயில்வேனா ஜெய்ப்பூர்னு படிச்சு வச்சுருந்தேன். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, சொல்கிறேன். வடக்கு ரயில்வேங்கிறது புதுடெல்லி, வடமேற்கு அப்படின்னா ஜெய்ப்பூர், வட மத்திய ரயில்வே அப்படிங்கிறது அலகாபாத், வடகிழக்குங்கிறது கோரக்பூர். அடுத்து வடகிழக்கு எல்லை ரயில்வேன்னு ஒன்று இருக்குது, அது பேர் என்ன அப்படின்னா கவுகாத்தி. இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கிழக்கு ரயில்வேங்கிறது கொல்கத்தா, கிழக்கு கடற்கரை எங்கே இருக்குன்னா புவனேஸ்வரில் இருக்கும். கிழக்கு மத்திய ரயில்வே எங்கே இருக்கும் அப்படின்னா ஹசிப்பூரில் இருக்கும். மேற்கு மத்திய ரயில்வே எங்கே இருக்கும் அப்படின்னா ஜபல்பூர். மத்திய ரயில்வே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம். அடுத்து மேற்கு ரயில்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை சர்ச்கேட். தெற்கு ரயில்வே சென்னை. தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத். தென்கிழக்கு ரயில்வே கொல்கட்டா. தென்மேற்கு ரயில்வே ஹூக்ளி. தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர். கொங்கன் ரயில்வே நவி மும்பை. இதெல்லாம் கொஸ்டின் நிறைய கேட்குறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது, ப்ளீஸ் பார்த்துக்கோங்க. ஓகேயா? அடுத்து பாருங்கள். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ரயில் போக்குவரத்தே கிடையாது, அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. இதெல்லாம் கேட்கலாம். எங்கே ரயில் போக்குவரத்து வந்து நமக்கு கிடையாது இந்தியாவில் ஒரு மாநிலத்தில்? மேகாலயாவில் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ரயில்வேஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, அடுத்து வந்து நீர்வழி போக்குவரத்து வந்து உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, கடல் நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லி 2 பிரிப்போம். தேசிய நீர்வழி போக்குவரத்து 1, இதுவும் கேள்வியே கேட்டிருக்காங்க. ஹால்தியா அலகாபாத் இடையே 1620 மீட்டர் நிலோமத்தை கொண்டுள்ளது தான் எது அப்படின்னா இந்த தேசிய நீர்வழி போக்குவரத்து. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை மற்றும் ஹூக்ளி ஆறுகளுடன் இணைந்து செயல்படுகிறது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? தேசிய நீர்வழி போக்குவரத்து 1.
2ங்கிறது பிரம்மபுத்திரா துபிரி மற்றும் காடியாவிற்கு இடையே எத்தனை கிலோமீட்டர் நீளத்தை கொண்டிருக்கு அப்படின்னா 891 மீட்டர் நீளத்தை வந்து கொண்டிருக்கு. அடுத்து வந்து இந்த கப்பல் கட்டும் தளம் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் வந்து 4 கப்பல் கட்டும் தளம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், கார்டன் ரிச் வந்து கொல்கத்தா, மசகான் வந்து மும்பை, கொச்சி வந்து கொச்சின். இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்து இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், இது நம்ம ஒரு கொஸ்டினில் பார்த்துருந்தோம். இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1995 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் 1995 தான். விமான நிலைய பொறுப்பு ஆணையமும் 1995 தான். படிக்கும்போது அதையும் சேர்த்து படிச்சிடும். சரியா? தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995. இது தரைவழி போக்குவரத்தினுடைய தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு. சரியா? அடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். அந்த ரயில்வே மண்டலங்கள் சொன்னால அதை நீங்கள் மேப் எடுத்து வச்சுட்டு படிங்க, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அவ்வளோதான், இதில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். புக் பேக். மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு என்ன அப்படின்னா மக்களியல். டேஸ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து. இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் 5846 கிலோமீட்டர். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். எளிதில் செல்ல முடியும் பகுதிகளுக்கு பயன்படக்கூடிய போக்குவரத்து, எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு வான்வழி போக்குவரத்து. கீழ்கண்டவற்றுள் எவை வானலங்கு உறுதியுடன் தொடர்புடையது அப்படின்னா பவன்ஹால். இந்தியாவினுடைய முக்கிய இறக்குமதி பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம். அடுத்து எல்லைப்புற சாலை எந்த வருஷம் அப்படின்னா 1960. இன்சாட் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். மேசகான் கப்பல் கட்டும் தளம் மும்பை. இதெல்லாம் அந்த கப்பல் கட்டும் தளம்லாம் முக்கியமானதுன்னு சொல்லி மார்க் பண்ணது. புறநகர் பரவல் அப்படிங்கிறது நகரமயமாக்கலின் தாக்கம். கொங்கன் ரயில்வே எந்த வருஷம் அப்படின்னா 1990ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கொங்கன் ரயில்வே வந்து 1998 ஐ திங்க். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரி, 1990ன்னு கொடுத்துருக்காங்க புக்கில். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1990 இருக்க வாய்ப்பு இல்லை, 1998 தான். சரியா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பர்பஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பாடத்தை படிக்க போகிறீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்குறாங்க படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.